28:13 திரும்ப ஒருக்கா வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம். ஆமென். நீதிமொழிகள்ல இருந்து இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் எடுக்க, ஆமென், திடீர்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார் செய்யறி இந்த காரியங்களை பத்தி. ஆமென். நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற காரியம் பாவம். அல்லேலூயா. இதுல பாவத்தை நம்ம பார்க்கும்போது மறைக்கிறவன், அறிக்கை செய்கிறவன், விட்டு விடுகிறவன், இந்த 3 செயல்கள் நம்ம இதுல பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 3, 8, 9, 10 வாசிங்க. பாவம் செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்கிறான்? பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் தான் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவ பிசாசு பாவம் செய்யற மாதிரி நம்ம செய்யறதுக்கு அல்ல, அந்த பாவத்தை அழிக்கும்படியாக தான் தேவகுமாரன் வெளிப்பட்டாரு. யோவான் 3வது அதிகாரத்துல 8, 9, 10. ஓகேவா? அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அல்லேலூயா. தேவன் பரிசுத்தமான இருக்கும்போது இப்ப அல்லேலூயா என்னுடைய சில சுபாவங்கள், என்னுடைய சில காரியங்கள் எல்லாம் என்னுடைய பையனுக்குள்ள இருக்கும். அது பை ஜீன். அல்லேலூயா. உள்ளவே இருக்கும் தானே. கேரக்டர், பழக்க வழக்கங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆள் கிரிக்கெட்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மகன் கிரிக்கெட்டரா கிட்டத்தட்ட வருவாங்க. அல்லேலூயா. மியூசிஷியன் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அவரோட பையனும் அதே ராகம், டியூனு எல்லாமே இருக்கும், அதோட சூப்பராகவே இருக்கும். உங்க பையனுக்குள்ளேயும் அதே தான் இருக்கும். அதே போலதான் இங்கேயும் தேவனால் பிறந்த எவன் பாவம் செய்யறது யாரு? பிசாசு பாவம் செய்யறான். இருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அல்லேலூயா. அப்ப பிசாசுடைய கிரியைகளாகிய பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் தேவகுமாரன் வந்தாரு. இனி தேவனால பிறந்த எல்லாவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய அந்த கேரக்டர், தேவனுடைய அந்த வித்து, அவருக்குள்ள இருக்கிற அந்த எல்லாமே நமக்குள்ள இருக்கு. அதுக்கு தான் எக்ஸாம்பிளா நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ அது அப்படி அவனுக்குள்ளேயும் சிலது இருக்கும். அல்லேலூயா. ஹார்மோன் எல்லாமே அதே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் தேவனால பிறந்த இவனுக்குள்ளேயும் தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிப்பது. அல்லேலூயா. தேவன் எப்பவுமே ரைச்சியஸா இருப்பாரு, நம்மளும் அதே மாதிரி ரைச்சியஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே நமக்குள்ள அதே தாவீது சொல்லும்போது இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் தேவனோட அண்டணும், அவரை போல் ஆக வேண்டும் அப்படின்ற அந்த எப்பவுமே நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். தேவனால பிறந்த எவனும் என்ன செய்வான்? தேவனை போல. ஏன்னா அவருடைய இருதயம், அவருடைய ரத்தம், அவருடைய மாம்சம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. 10வது வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அல்லேலூயா. போதும். இப்போ அதுல இதனாலே பாவம் செய்யறவங்க பார்த்தா இவன் பிசாசின் பிள்ளை. அல்லேலூயா. எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள முன்னால நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நோவாவின் காலம் வரைக்கும், மோசேயின் காலம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் கீழே பார்ப்பேன். அல்லேலூயா. பாபேல் கோபுரம் கட்டுறாங்க, அதுக்கு முன்னால கீழே என்ன ஆண்டவர் பார்க்கிறாரு? அசுத்தம், அவலட்சணம், அவ்வளோ மோசமானது. இப்ப கூட அது திருஷ்டாந்தமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களை போல, சோதோம் கொமோராவின் நாட்களை போல இப்ப கூட கொடுத்துருக்கு. பாத்தீங்களா? அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. அல்லேலூயா. பாவத்துக்கு ஒரு எது பாவம்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இருந்த காலத்துல கூட ஆண்டவர் செய்கைகளை பார்க்கும்போது பாவமாய் தெரியுது. அல்லேலூயா. பாவத்தை எப்படி ஐடென்டிஃபை? பாவம்னா என்னது? ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். பாவம்னா ஒரு நமக்கு ஒரு சட்டத்திட்டத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மீறுவது. அல்லேலூயா. ஆனா பிப்ளிக்கலா பார்க்கும்போது any failure to meet God's perfect standard of holiness, ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு என்ன சொல்றதுக்கு
ஃபெயில் அந்த பரிசுத்தத்தை மீட் பண்ண, அதாவது அந்த பரிசுத்தத்தை அச்சீவ் பண்றதுக்கு ஃபெயில் ஆகிறது தான். Any failure to meet God's perfect standard of holiness is sin. அதான் பாவம். Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு ஈடாக வர விடாம இருக்கிற எந்த காரியமும் பாவமே. Hallelujah. ஆண்டவர் இது பழைய ஏற்பாடு, இது வந்து கிருபையின் காலத்துல இப்போ. Hallelujah. ஆமென். நியாயப்பிரமாண காலத்துல அவர் சட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த சட்டத்தை மீறும் போது அது பாவம். Hallelujah. இனி மனசாட்சி பிரமாணம், அதுக்கு முன்னால மோசே நாட்களுக்கு முன்னால மனசாட்சியின்படி, அந்த காலத்துல அப்படிதான் ஜனங்களுக்கு தோணுச்சு, தப்புன்னு தோணுச்சுன்னா மனசாட்சியில குத்தோட. ஆல்ரெடி எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு சொல்லி தந்த சார் சொல்லுவாங்க, உள்ள ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரம் என்ன பண்ணுமா, ஓடிக்கிட்டே இருக்குமா, ஏதாவது தவறுகள் வரும்போது குறைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்லுமா, அது இன்பில்ட் உள்ளே இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா சொல்லுமா இது தப்பு, இது தப்பு, தப்பு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த காரியங்கள்லாம் தேவையே இல்லை, அதுக்கு முன்னாலேயே அது நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்குமா. Hallelujah. அந்த ஒரு பிரமாணம் தான் மனசாட்சி பிரமாணம். அந்த காலத்துல ஆண்டவர் பார்க்கிறாரு, அப்பவே பாவம் இருந்தது. Hallelujah. பாவம் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அந்த காலத்திலையும் பாவம் இருந்தது. Hallelujah. Hallelujah. அதுக்கப்புறம் தான் சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த சட்டத்திட்டத்தை மீறும் போது அது பாவம்னு சித்தரிக்கப்பட்டது. Hallelujah. இப்போ நமக்கு அப்படின்னா ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு, அந்த அளவு உள்ள பரிசுத்தத்தை அச்சீவ் பண்ண முடியாம நம்மளை எதெல்லாம் தடுக்குதோ அதெல்லாம் பாவம் அப்படின்னு கிருபையின் பிரமாணத்தில் சொல்லப்படுது. Hallelujah. இங்க வருது மத்தேயு 15:18-20 வாசிங்க. மத்தேயு 15:18-20. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் அல்ல, இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. Hallelujah. ஆமென். இன்னும் ரோமர் மத்தேயு 5 வாசிங்க. மத்தேயு 5 கண்டினியூ இருக்கு பாருங்களேன். கிருபையின் பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் அதுல இருக்கு பாருங்க. மத்தேயு 5 ஸ்டார்டிங்ல வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையிலே ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. போதும். இப்படி நிறைய அவர் அறிவுரை கொடுக்கிறார். 20வது வசனம் வாசிங்க. வேதபாரகர், வேதத்தை அறிந்தவர்கள், பரிசேயர் அவங்களுடைய நீதியிலும், அதாவது நியாயப்பிரமாணத்தின் நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் அதுதான் இப்போ வாட் இஸ் சின் அப்படின்றதுக்கு கிருபையின் பிரமாணத்துல சொல்லப்பட்ட டெஃபினிஷன் நான் சொன்னேன்ல. எனி ஃபெயிலியர் டு மீட் காட்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ். ஆண்டவருடைய அந்த பரிசுத்தத்துக்கு ஈடாக நம்ம வளர்வதற்கு எந்த ஒரு காரியம் தடை செய்கிறதோ அதெல்லாம் பாவமே. அப்ப இங்க அதான் சொல்லுது, வேத பாரகர், அதாவது நியாய பிரமாணத்துல இது தப்பு, இது தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறாம அவங்க இருக்கணும்னு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட கிருபையின் பிரமாணத்துல இருக்கிற நம்மளுடைய நீதி அதிகமாய் இல்லாவிட்டால், நம்முடைய ரைச்சியஸ், நம்ம செய்யற காரியங்கள்ல எல்லாவற்றிலும் அதாவது அதை விட நீதி அதிகமா இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு, கொலை செய்யாது இருப்பாயான்னு சொல்லி இருக்கு. நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணுவாங்க, கொலை செய்யாது இருக்கிறவன் பாவத்துல வரல. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கு வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் உபதாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரா, அவங்களுடைய நீதி அப்படி இருக்கு. ஒருவன் கொலை செய்தா அவன் பாவி. அல்லேலூயா. கொலை செய்யல அப்படின்னா அவன் பாவி கிடையாது. அவங்களோட நீதி அதோட முடிஞ்சு போச்சு. நியாய பிரமாணம் அவ்வளவுதான். அது கீழே கிருபையின் பிரமாணத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய்
சகோதரனை நியாயமில்லாமல் நீ கோபித்துக் கொண்டாலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆமென் எதுவாக இருப்பான். கீழே தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். வீணன்னு சொல்றவன், அதாவது வேஸ்ட்னு சொல்றவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். அடுத்து கீழே மூடனே என்று சொல்லுகிறவன், ஃபூல்னு சொல்றவன், முட்டாளன்னு சொல்றவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். அப்ப கிருபையின் பிரமாணத்துல கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு கிட்டத்தட்ட, அதாவது தேவனுடைய கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடைந்தாதான் அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நியாய பிரமாணம் கொஞ்சம் லகுவா இருந்திருக்கலாம். இப்போ உள்ள பிரமாணம் அதற்கும் விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வரணும், கர்த்தருடைய அந்த நிறைவு நமக்குள்ள வரணும், கர்த்தருடைய அந்த ரைச்சியஸ்னஸ் நமக்குள்ள வரணும், கர்த்தருடைய ஹோலினஸ் எல்லாமே நமக்குள்ள வரணும். நம்ம அவரை போல ஆகும்போதுதான் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் வேதபாரருடைய நீதியிலும் அதிகமான நீதி நமக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங் கண்டினியூ. ஆகையால் நீ பலிபீடத்திலே, இதை நம்ம தியானித்து இருக்கிறோம். பலிபீடத்து பக்கத்துல வரும்போது உனக்கு யாருக்கு ஒருவன் பேரிலும் முறை உண்டாகல, என்ன செய்யணும்? போய் ஒப்புரவாக வேண்டும். அடுத்து 27வது வசனத்துல வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது ஆமா, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. பழைய காலத்துல வந்து அத செயல்களில செய்தாதான் பாவம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தார். அப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனை தடவை பாவம் செய்திருப்போம். ஹல்லேலூயா. நம்ம தம்மை ஆராயும்போது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, அப்படி பார்த்தா உலகத்துல வாழவே முடியாதுன்னு அநேகர் கேட்டாங்க. போற வழி வர வழிகள் எல்லாம் போஸ்டர்ஸ் இருக்குது, சோசியல் மீடியா எடுத்தாலே அதுலயே நிறைய இருக்கு, அப்படின்னா வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த பாஸ்டர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. நம்ம எப்படி பார்க்கிறோம் சோசியல் மீடியாவை? பை சான்ஸா ஒரு இது கண்ணில் தென்படுது, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் சொல்ற தப்பு உடனே மாத்திரும், ஒரு செகண்ட் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் ரிப்பீட் பண்ணி பார்க்கிறது பாவம். ஹல்லேலூயா. திரும்பவும் கொண்டு போகுது அப்படின்னா அது இச்சையினால் உண்டானது. ஹல்லேலூயா, ஆமென். இதே போல தான் ரோட்ல போறோம் அப்படின்னா திடீர்னு ஒரு போஸ்ட் ஏதோ அப்படி ஆக்வர்டா இருக்குது, கண்ணுல பட்டது, டக்குன்னு நம்ம மாத்திட்டோம். ஆனா திரும்பவும் பார்க்கணும்னு எண்ணத்தோட நம்ம பார்த்துட்டோம்னா அது விபச்சாரம் செய்தாயிற்று. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவரை போல அந்த நிறைவான வளர்ச்சி அடையலைன்னா நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வேஜஸ் ஆஃப் சின் என்னன்னு பார்க்கணும். ரோமர் 6:23. போதும். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். மரணம் அந்த சரீர மரணம் இல்ல. ஹல்லேலூயா. இப்பதான் நம்ம பந்தி எடுத்துட்டு பந்தியில நச்சிதிப்பிக்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆமென் ரத்தத்தை நம்ம அதில் பானம் பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம். இதை பானம் பண்ணுகிறவன் அவனை திரும்ப ஆமென் உயிர்ப்பிப்பது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்மளே ஆமென் பாவம் செய்கிறவனுக்கு மரணம் உண்டாகிறது, மரணம் உண்டாகும். ஹல்லேலூயா. இது வந்து ஃபுல்லா அந்த கேரண்டி கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கேரண்டியை கொடுத்திருக்கிறாரு. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அவர்களுடையது, அவர்களுடைய, நமக்குடையது. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம பாவம் செய்த அது அவருடைய குறைவம் இல்லை, அவருடைய தப்பல்ல. அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. நம்ம ப்ராமிஸை விட்டு வெளியே போனா அது நம்முடைய தப்பு இல்லையா, நம்முடைய குறைபாடு. அதுல சம்பளம் கண்டிப்பா மரணமாயிருக்கும். அதில் எத்தனை பேர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். யூதாஸ் காரியர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, நம்மவா இல்லையா? எக்ஸாம்பிள் அவர் இதா சொல்லும்போது மோசே கூட கானான் தேசத்துல பிரவேசிக்கல. அல்லேலூயா. பெரிய கூட்டமே போச்சு. 2 பேர் யோசுவா காலேபு மட்டும்தான் கானான் தேசத்துக்கு போனாங்க. இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டாந்தம். அல்லேலூயா. இதே மாதிரி அநேகம் பைபிள்ல எடுத்துக்காட்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சாலமோன் ஆண்டவருடைய ஞானத்தால் நிறையப்பட்டவர், கடைசியில விழுந்து போயிட்டார். இப்படி அநேக சாட்சிகள் நமக்கு பின்னாலே இருக்கு. அல்லேலூயா. நம்ம அப்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சிக்கு நேராக ஓடணும். இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா.
இன்னும் டைப் ஆஃப் சீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 யோவான் 2:15-16 ஒரு ஆள் ஜெனிசிஸ் 3:5-6 எடுக்குது. 1 யோவான் 2:15-16 பிதாக்களே, உலகத்தில் உள்ளவைகளை மாற்றிக் கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சை, lust of flesh, கண்களின் இச்சையும், lust of eyes, ஜீவனத்தின் பெருமையும், pride of life. உலகத்தில் உள்ள இவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல. இப்ப ஜெனிசிஸ்ல 3:5-6 வாசிங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவான் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவளுக்கு என்ன தோணுது? அதுல சொல்றது வாசிங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. lust of flesh அதுல அப்ளை ஆகுது பாருங்க. புசிப்புக்கு நல்லது, lust of flesh. பார்வைக்கு இன்பம், lust of eyes. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க pride of life, அதாவது தேவனை போல் ஆகும். pride of life, தேவனை போல கண்கள் திறக்கப்படும், தேவனை போல. ஆண்டவர் ஆல்ரெடி அவரை போல தான் படைத்து வைத்திருக்கிறார். இப்ப என்ன தாட்டு? தேவனை விட. ஹல்லேலூயா. இதெல்லாம் பாவத்துக்கு ஏதுவாக இருந்தது. இது 3க்குள்ளேயும் எல்லா பாவமும் அடங்கி இருக்குது. இனி ஹல்லேலூயா சின்ன பத்தி பார்க்க போறோம். ரெவெலேஷன் 21:8. நிறைய சின்ஸ பத்தி பைபிள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்றது. பயப்படுகிறது பாவம், அவிசுவாச பாவம். பயப்படுகிறது ஏன் பாவம் அப்படின்னா, இப்பேற்பட்ட பரமபிதா, வல்லமை உள்ள தேவன், மகா பிரபு, அவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கிற அந்த தேவனே நம்ம பட்சத்துல இருக்கும்போது நம்ம பயப்படுறதா என்னது? பாவம். அடுத்து அவிசுவாசம், கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதது பாவம். அடுத்து அருவருப்பு, கொலைபாதகங்கள், விபச்சாரம், சூரியகாரர், விக்கிராராதனை, பொய்யர், இதெல்லாம் பாவம். எபேசியர் 4:17-18-19. வீண் சிந்தை, அது பாவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. empty heart is the worship of devil. ஹல்லேலூயா. என்ன செய்ய? வீண் சிந்தையை கொண்டு வரது என்னது? டெவில். ஹல்லேலூயா. வீண் சிந்தையை கொண்டு வரது டெவில். நம்ம எம்டியா மைண்ட் வச்சிருந்தோம்னால, அதுக்கு தான் சொல்லுவாங்க எப்பவுமே ஏதாவது வேலையை வச்சுட்டு பிஸியாவே இருந்துக்கணும். கொஞ்சம் ஐடியலா இருந்துட்டோம்னா அந்த மைண்ட் என்ன பண்ணும்? ஹல்லேலூயா, நல்ல ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பே தயாரிச்சிரும். ஹல்லேலூயா. வீண் சிந்தை பாவம். அடுத்தது அவங்க வீண் சிந்தை உள்ளவங்க புத்தியில் அந்தகாரப்பட்டு போவாங்க. புத்தியில் அந்தகாரம் அப்படின்னா தேவனை மறந்து விடுவார்கள். வெளிச்சத்தை மறந்து புத்தியில் அந்தகாரம், பிசாசின் தந்திரத்துக்குள்ள மாட்டிக்குவாங்க. கர்த்தர் ஒளியா இருக்கிறார், அவர் எவ்வளவு நேரம் இருள் இல்லை. அப்போ புத்தியில் அந்தகாரம்னா புத்திக்குள்ள வீண் சிந்தைனால என்ன உண்டாது? பிசாசு என்ன செய்யும்? அவிசுவாசத்தை கொண்டு வந்து, டிப்ரெஷனை கொண்டு வந்து, ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து. ஹல்லேலூயா. வீண் சிந்தையில என்னெல்லாம் வருது? இதெல்லாமே வந்து புத்தியில அந்தகாரம். அடுத்து இருதய கடினம் உண்டாகுமா? ஹல்லேலூயா. எவ்வளவு வசனம் கேட்டாலும் தேராதவர்களாக அப்படியே இருக்கிறவர்களாக. சிலவங்க எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், குள்ள மனிதர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருந்து பிரயோஜனமே இல்ல. கர்த்தர் வளருகிறவர்களை பார்க்கிறார். அடுத்தது இருதய கடினம், உணர்வில்லை. உணர்வில்லாதவர்களாய் இதெல்லாம் பாவம். அடுத்து எபேசியர் 4:31.
கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் நீங்க கிடையாது. இது பாவம். எபேசியர் 5:3-5 பேசிக்கணும். அசுத்தம், பொருளாசை, அதுவும் பாவம். பொருளாசை பாவம். அடுத்து எபேசியர் 5:18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி. வெறினா அடிக்ஷன். போயிட்டு அல்லேலூயா பாவம். அல்லேலூயா பாவம். மதுபானமே பாவம் தான். அல்லேலூயா அது கூட பாவம். இது மதுபான வெறி மட்டும் சொல்லல. டிவி வெறி, சீரியல் வெறி, அல்லேலூயா இன்னும் என்னென்னமோ இருக்கு, சினிமா வெறி, அல்லேலூயா எல்லாமே பாவத்துக்குள்ள வந்துடும் வச்சுக்கோங்க. அடுத்து ரெவெலேஷன் 3:15-16 ஒன்னி குளிரா இருக்கணும், இல்லைன்னா நல்லா இருக்கணும். ஒன்னி உலகத்துக்கு எஜமானுக்கு வேலை செய்யும், இல்லைன்னா தேவனுக்கு வேலை செய்யும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. அடுத்து கீழே நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 16:17 பிரிவினை அது பாவம். இடரல் உண்டாக்குறவன் அதான் சொல்லுமா ஆண்டவர் சொல்றார், ஒருவன் இடரல் உண்டாக்கினால் அவனுடைய கழுத்துல எந்த இடங்கள்ல கட்டி அநேகர் அவன் மூலமாக இடரல் அடையாதபடிக்கு. அப்ப அடுத்தவங்களை இடரல் பண்ணுகிற எல்லாமே பாவம். எல்லாமே பாவம். அடுத்தவங்களை இடரல் அடைய பண்ணுகிற எல்லாமே பாவம். ஒருவேளை நமக்கு நம்ம சரியா பண்ணுவோம், ஆனா அடுத்தவங்களை இடரல் அடைய செய்கிற எல்லாமே பாவம். அடுத்து ரோமர் 1:27 வாசிங்க. பெண்களை சுவாபடி அன்புடையாமல் விரததாபத்தினாலே பொங்கி ஆணோடைய அவலட்சணமாக எப்படி ஆணோடைய அவலட்சணமாக நடப்பித்து இதெல்லாம் பாவம். இப்ப இந்த பாவத்துக்கு இப்ப உலகம் என்ன செய்திருக்கு? சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. ஓகே பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிருக்கு. எப்படி இருக்கு? அப்போ உலகம் இன்னும் நல்ல நிலைக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அழிந்து போகும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டோட வரியில பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா ஆமென். இதெல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவன் எதெல்லாம் பைபிள்ல பாவம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சர்டிஃபை பண்ணிட்டா பாவம் கிடையாது உலகம். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிங்க. ரோமர் 1:29-30 அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை பாவம், கொலை, வாக்குவாத பாவம், வஞ்சக பாவம், வன்ம ரிவெஞ்ச் பாவம், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவங்களும் பாவி. அடுத்து கீழ்ப்படியாதவர்கள் பாவி, உணர்வில்லாதவர்கள் பாவம், மீறுகிறவர்கள் பாவம். நான் சரியா ஆண்டவரே கடைசி மட்டும் உமக்காக வாழ்வேன்னு சொல்லிட்டு உலகத்துக்காக வாழுகிறது பாவம். அதான் உடன்படிக்கை மீறுகிறது. அல்லேலூயா. ரோமர் 2:1 அக்யூசர். அக்யூசர்ன்றது யாரு? போதும் குற்றம், அதாவது அக்யூஸ் பண்றது யாரு? பிசாசு. அல்லேலூயா. அவன் செய்யற செயல்கள் தான் பாவம். அக்யூஸ் பண்றவங்க எல்லாம் பாவி. அல்லேலூயா. யாரெல்லாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாத்தீங்களா? பாவம் செய்துட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாவம் செய்துட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா பொறுமையா இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வாங்க, நீதியில பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. இப்படி வரிசையா இருக்குது. அவன் அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் பாவி. அக்யூஸ் பண்ணி, அல்லேலூயா, அக்யூஸ் அல்ல, ஜட்ஜ் பண்ணி நியாயம் தீர்ப்பது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது தேவனுடைய வேலை. அது நம்முடைய வேலை அல்ல. அல்லேலூயா. நம்முடைய வேலை அல்ல.
அடுத்து மத்தேயு 6:32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 6:32 5:32 சாரி. பேசித்தன எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. பேசித்தன முகாந்தரத்தினால் ஒழிய தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருக்கிறான். விபச்சாரியா. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆமென் சரி பாதியான ஹல்லேலூயா நமக்காக வைத்திருக்கிற சூட்டபிள் ஆமென் ஒரு ஏவாள் நமக்காக ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஏவாள் ஒரு ஆதாம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சாய்ஸ் அல்ல, ஆண்டோடைய சாய்ஸ்க்காக காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்வது வேற. பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் மரணம் நம்மை வேறு பிரிக்கும் வரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடன்படிக்கை மீறுகிறவன் பாவி. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு வேசித்தனம் முகாந்தரத்தினால் ஒழிய. இன்னும் ஆண்டவர் என்ன செயல் காட்டி இருக்கிறார் தெரியுமா? இப்படி வேசியாய் இருந்த வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த உங்களையும் என்னையும் எல்லாரையும் மீட்டுக் கொள்ள முடியாத ஆண்டவரே வந்தார். ஆண்டவர் நமக்கு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படிப்பட்டவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாலும் தவறு இல்லை. ஆண்டவர்கள் இருக்கிற அந்த தாராள குணத்தை நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் மோசையின் நியாயப்பிரமாணத்தை போல அல்ல. அதுக்கு தான் நமக்கு எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை போல அல்ல. ஆமென். விபச்சார வேசித்தனத்தினால் குற்றத்தினால ஒழிய பிரிய முடியாது. ஹல்லேலூயா. மன்னித்தும் ஏற்றுக்கொள்ளலாம். அதே இது பிரியணும்னு நினைக்கிறவன் இந்த ஒரு காரியத்தினால் அல்லாமல் மிகுந்த ஜாக்கிரதையோட ஒரு லைஃபுக்குள்ள என்ட்ராகும் போது மிகுந்த ஜாக்கிரதையோட தேவனிடத்தில் ஜெபித்து எந்த ஒரு காரியத்திலையும் மூவ் பண்ண வேண்டும். இல்லைன்னா அதுலேயும் பாவம் செய்ய. இப்போ பாஸ்டருடைய பிள்ளைகள் கூட அநேகர் அப்படி ஜாலியா டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டு அழகா வந்து மேடையில் நின்று ஹல்லேலூயா ஆண்டோட வார்த்தையை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன வார்த்தைகள் கொடுக்க முடியுது அந்த இடத்துல? இப்படிப்பட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா உபதேசங்களையும் சரிவர போதிக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும். இப்ப அடுத்து கீழே பாருங்க, தாவீது ராஜா பாருங்க. தாவீது ராஜா பாவம் செய்தார், பேதுரு பாவம் செய்தார். ஹல்லேலூயா. அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏன்? ரீகன்சைல் பண்ண ஆண்டவரிடத்துல வந்து திரும்பவும் அழுது ஜெபித்தாங்க. ஆமா தானே? ஹல்லேலூயா. சாலமோன் என்ன பண்ணாரு? பாவம் செய்தார், பாவத்துக்குள்ள மரித்து போனார். யூதாஸ் காரியத்து பாவம் செய்தார். கிட்டத்தட்ட பேதுருவை போல ஒத்த பாவம் தான். அவர் முத்தம் செய்து காட்டி கொடுத்தாரு. இவர் துஷித்து அவர் தெரியாதுன்னு சொன்னாரு பேதுரு. ஆனா பேதுரு என்ன பண்ணாரு? ஆண்டோட ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சது. பரலோகத்தில் அவருடைய பேர் இருக்கு. ஆனா யூதாஸ் காரியத்து பின்மாற்றத்துல போனோம். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஹல்லேலூயா. குறைகள் ஹல்லேலூயா ஒரு மட்டம் வரைக்கும் வரும்போது அதை ரீகன்சைல் பண்ணி திரும்ப வருகிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். ஹல்லேலூயா. அனுதினம் டெய்லி சாங்டிஃபிகேஷன். ஹல்லேலூயா. பாவம் வராதபடிக்கு. அதான் முதல்ல நம்ம வாசிச்சோம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நான் செய்தது பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் பாவம் வாழ்வடையவே மாட்டான். அதை சப்போஸ் வந்துட்டா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அந்த ரெபியூட்டேஷன் ஆண்டவர் விரும்பல. ஹல்லேலூயா. ஒரு சின்ன நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா திரும்பவும் அதை ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் அதை விரும்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவர் அனுமதிக்கிறவரும் அல்ல. இருந்தாலும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினால அவன் ஒரு தாவீது ராஜா வந்து கேட்டது போல கேட்டால் ஆண்டவர் இரக்கமும் செய்கிறார். ஹல்லேலூயா. இரக்கமும் செய்கிறார். ஆனா அதை டேக் இட் நாட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கிராண்டடா எடுத்துக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு, அவருடைய ஜீவனையும் தந்திருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பாவம் செய்தாலும் திரும்ப நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னுலாம் நினைக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். நம்ம ஒன்னியோவாங்க வாசித்தது போல ஹல்லேலூயா
தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அவரை போல நிறைவுள்ளவனாக மாறினா அதை ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எபேசியர் 4:11-12 வாசிங்க. 2-3 வசனம் வாசித்து முடிச்சோம். அவர்களால் ஒளிபுறத்தில் செய்யப்படும் கிரியைகளை செய்கிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் ஆகும் வரைக்கும் போதும். அல்லேலூயா. இனி சீர் பொருந்த வேண்டும், கீழே இருப்பாங்க, அது சீர் பொருந்த வேண்டும் அப்படின்னு எல்லாம் இருக்குது. அடுத்து 1 தீமோத்தேயு 6:11-12 1 தீமோத்தேயு 6:11-12 நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு, நம்ம இப்ப பார்த்தோம்ல சின்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம். அந்த சின்ஸ் எல்லாமே 3 கேட்டகரியா அடங்கி இருக்குது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டும். 12 பிடிச்சிச்சு தானே? போராடி அதுக்கு தான் அழைக்கப்பட்டார். போதும். ரெவலேஷன் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆமென். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் குமாரனாய் இருப்பேன். போதும். கட்டளை முடிச்சிருக்கோம். அதாவது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கப்படுவான். எப்பொழுதுமே டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற அந்த பாலிசியே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையின் பிரமாணத்தில் அல்லேலூயா வேத பாடல் பரிசுத்த நீதிக்கும் அதிகமான நீதி நம்மளில் உண்டாகணும். கிறிஸ்துவின் நிலையான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடையணும். அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடான ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனாலும் பாவம் வந்துருச்சு அப்படின்னா அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். நோ ரிப்பீட்டேஷன். ஆண்டவர் ரிப்பீட்டேஷன் விரும்புகிற தேவன் அல்ல. ஆமென். 1 தீமோத்தேயு 6:11-12 நம்ம வாசித்தது போல அல்லேலூயா இவைகள் எல்லாம் விட்டு ஓடி, அல்லேலூயா, இப்பேற்பட்ட பாவங்களை விட்டு நமக்கு ஓடி என்ன செய்யணுமா? அல்லேலூயா. நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நம்ம நாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. பாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அல்லேலூயா. அந்த பாவத்தை விட்டு ஓடி ஆமென் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்ல ஆமென் நாம தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. யாரெல்லாம் ஜெயம் கொள்கிறானோ அவங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறது ஜெயம் கொள்ளும்படியாக. இந்த பாவத்துல மரிப்பதற்கு அல்ல. இந்த பாவம் செய்கிறது பிசாசானவன். ஆமென். இந்த பாவம் பிசாசானவன் உண்டானவைகள். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாக தான் வந்தாரு. நம்மளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டது போல மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீயோ இவைகளை விட்டு ஓடி நல்ல போராட்டத்தை கடைசியில் போராடி முடிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் எல்லாம் தோத்து போக அல்ல, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இந்த பாவத்தில் நாங்கள் மூழ்கி மாண்டு போறவர்களா அல்ல ஆண்டவரே, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எழும்பி பிரகாசிக்க ஆமென் மறை கீழே வைக்கப்பட்ட விளக்கை போல அல்ல ஆமென், அது தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கை போல ஆமென் உம்மை போல ஆமென் அநேகருக்கு ஒளியாய் நாங்கள் விளங்க கிருபை செய்யும் ஐயா. ஆமென். இந்த பாவ செயல்களை விட்டு ஓட, பாவ குறைகளை விட்டு ஓட, அதை ரிப்பீட் பண்ணாதபடியாக
ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஆமென் எங்களை தாழ்த்த கிருபை செய்யும். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவர்தான் நமக்கு உதவி செய்யணும். இவைகளை விட்டு ஓடுறதுக்கு அவர் உதவி செய்வார்கள். அவருடைய வல்லமையில நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் அவருடைய ஒத்த பரிசுத்தத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறேன். ஆமென். அளவை அல்ல கர்த்தர் விரும்புகிறது, பரிசுத்தத்தை, ஹல்லேலூயா, நீதியை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே அதை தான் பார்க்கிறாரு. நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆமென். இம்மட்டும் வசனத்தை தியானிக்க கிருபை செய்தீர். நன்றி அப்பா. நாங்கள் பிரிந்து செல்கிறோம் ஆண்டவரே. பிரியாத நேசம் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை முற்றிலுமா தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உடைய கரங்களில் தந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய குறை குற்றங்களை யாவற்றையும் மன்னித்துள்ளோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே.